ஓகே, ஸோ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த ஃபீச்சர் டிஃபரன்ஸ் ஆஃப் எடிஷன்ஸ், விஎம்ஆர் எடிஷன்ஸ். விஎம்ஆரில் என்டர்பிரைஸ் ப்ளஸ் அப்படின்னு 3 எடிஷன் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. விஸ்பியர், விஎம்ஆர் விஸ்பியர் ஸ்டாண்டர்ட், என்டர்பிரைஸ் அண்ட் என்டர்பிரைஸ் ப்ளஸ். இந்த 3 எடிஷன் வந்து நமக்கு வந்து அவைலபிளா இருக்குது. ஸ்டாண்டர்ட், then enterprise, and enterprise plus. ஸோ இந்த 3 லைசன்ஸ் தான் வந்து எல்லா கம்பெனிலும் யூஸ் பண்றாங்க. இதுல ஸ்டாண்டர்ட் எடிஷன் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டடான சப்போர்ட் தான் இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. என்டர்பிரைஸ் அண்ட் என்டர்பிரைஸ் பிளஸ் வந்து டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமா என்டர்பிரைஸ் பிளஸ் வந்து பெரிய பெரிய டேட்டா சென்டர்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. கார்பரேட் கம்பெனி டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவைலபிளா இருக்குது அண்ட் என்டர்பிரைஸ் பிளஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவைலபிளா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான செஷன். இது நான் ஒரு இதுல மாட்டிக்கிட்டேன். லைக் ஒரு 4 years பேக் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு விசென்டர் லாகின் பண்றேன், ஒரு கஸ்டமரோட விசென்டர் லாகின் பண்றேன். விசென்டர் லாகின் பண்ணதுல வந்துட்டு டிஆர்எஸ் வந்து எனேபிள் ஆகல. ஓகே, ஸோ உடனே நான் வந்து மெயில் போடுறேன், இந்த மாதிரி உங்களோட என்வரான்மெண்ட்ல வந்து டிஆர்எஸ் வந்து எனேபிள் ஆகாம டிசேபிள் இருக்குது, ப்ளீஸ் கன்ஃபர்ம் டு எனேபிள் த டிஆர்எஸ். டிஆர்எஸ் எனேபிள் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி மெயில் போடுறேன். அப்பதான் கஸ்டமர் சொல்றான், நீ வந்து லைசன்ஸ் செக் பண்ண மாட்டியா, அது என்ன லைசன்ஸ் சொல்லிட்டு, ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்ல எப்படி வந்து டிஆர்எஸ் எனேபிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கேள்வி கேட்குறான். ஸோ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்ல கிடையாது அப்படின்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னென்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்ல கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய இருக்குது. ஸோ இதுல அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2000 ஹோஸ்ட் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்ல வந்து இப்போ நான் ரெண்டையும் கம்பேர் பண்றேன். ஸ்டாண்டர்ட் லைசன்ஸையும் கம்பேர் பண்றேன், என்டர்பிரைஸ் பிளஸையும் கம்பேர் பண்றேன். ரெண்டுலேயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹெச் ரெண்டுலையுமே அவைலபிள் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி விமோஷன், ஸ்டோரேஜ் விமோஷன் ரெண்டுலையுமே அவைலபிள் இருக்குது. ஆனா முக்கியமான பாயிண்ட், டிஆர்எஸ் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்ல டிஆர்எஸ் கிடையாது, எஸ்டிஆர்எஸ் கிடையாது. ஸோ டிஆர்எஸ் என்ன? Can someone tell me what is DRS? What is DRS? Distributed resource scheduler. It is used for load balancing of compute resource. எப்ப பண்ணும்? Suppose high utilization ஆச்சுன்னா அது டிஆர்எஸ் வந்து ஒரு சிபியூ அதிகமாச்சுன்னா இன்னொரு ஹோஸ்ட்ல மூவ் ஆகி அந்த இதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். இத வந்து இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா, ஓகே. ஆமா, இப்ப நீங்க மேனுவலா பண்ணலாம். இது வந்து கிளஸ்டர் லெவல் ஃபீச்சர்ஸ். இது வந்து ஒரு கிளஸ்டர் ரிசோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எஸ், இது கிளஸ்டர் லெவல் ஃபீச்சர். இந்த டிஆர்எஸ் எனேபிள் ஆகிருந்துச்சுன்னா நீங்க வந்து லோட் பேலன்ஸ் பத்தி கவலைப்பட தேவையில்ல. அந்த டிஆர்எஸ்ஸே வந்து எந்த எஸ்எக்ஸ்ல அதிகமா லோட் இருக்கோ அதுல இருக்க விஎம் மைக்ரேட் பண்ணி எதுல லோடு கம்மியா இருக்கோ அதை மைக்ரேட் பண்ணிடும். ஸோ இதனால உங்களோட ஒர்க் கொஞ்சம் கம்மியாகும். ஒர்க் கம்மியாகுது அப்படிங்கிறத விட எந்த ஒரு ப்ரொடக்ஷன் இம்பாக்டையும் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். பட் அதுல டிஆர்எஸ் எனேபிள் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா திடீர்னு யூசேஜ் அதிகமாயிடுச்சுன்னா அந்த ஹோஸ்ட் யூசேஜ் 90% போயிடும். விஎம் மைக்ரேட் ஆகாது. நம்ம தான் பார்த்து மைக்ரேட் பண்ணணும். ஏன்னா நீங்க ஒரு டைம் ஷிஃப்ட்ல இருப்பீங்களான்னு தெரியாது. நீங்க அந்த அலர்ட்டை டக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தாலும் உடனே நீங்க மைக்ரேட் பண்ணணும். ஸோ மேனுவலா மைக்ரேட் பண்ணணும். மேனுவலா மைக்ரேட் பண்ணுறது பாசிபிள். விமோஷன்னாலும் சரி, ஸ்டோரேஜ் விமோஷன்னாலும் சரி மேனுவலா பண்ணலாம். பட் இந்த ரெண்டுலையுமே வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது. அதுவே பண்ணும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட்ல டிஸ்ட்ரிபியூட்டர் சுவிட்ச் கிடையவே கிடையாது. இட்ஸ் ஒன்லி அவைலபிள் வித் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச். டிஸ்ட்ரிபியூட்டர் சுவிட்ச் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டர் சுவிட்ச் வந்துட்டு ஒரு லாஜிக்கல் சுவிட்ச், ஒரு விர்ச்சுவல் சுவிட்ச். அதில் நீங்கள் போர்ட் குரூப் கிரியேட் பண்ணி அதில் VLANs வந்து அசைன் பண்ணி ஒவ்வொரு விஎமுக்கும் ஒரு VLANல நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த இது வந்து இதில் கிடையாது.
அண்ட் எல்எஸ்சிபி அப்படிங்கிறது ஒரு நிக் தீமிங் மெத்தட். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வாட் இஸ் நிக் தீமிங். கேன் யூ டெல் மீ வாட் இஸ் நிக் தீமிங்? நிக் தீமிங் ஓகே, இதனால என்ன அட்வான்டேஜ்? ஒரு இது டவுன் ஆச்சுன்னா இன்னொரு இது லோட் பேலன்சிங் அண்ட் ஃபெயிலியர். எஸ், கரெக்ட். நீங்க மல்டிபிள் பிசிக்கல் நிக் தீமிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயில் ஓவர் நடக்கிறப்ப அந்த நிக் வந்து டவுன் ஆகாம இருக்கும். அண்ட் ஆல்சோ லோட் பேலன்ஸ் பண்ணும். இந்த ஆப்ஷன் வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ல கிடையாது. ஸோ அந்த நிக் தீமிங்ல எல்ஏசிபி அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ஃபீச்சர். அது ஸ்டாண்டர்ட் எடிஷன்ல கிடையாது. அதே மாதிரி லோட் பேலன்ஸ் பண்ணிக்கிடாது. நிக் தீமிங் வந்து லோட் பேலன்ஸ் பண்ணிக்கிடாது. அதுவும் ஸ்டாண்டர்ட் எடிஷன்ல கிடையாது. பிரைவேட் VLAN, நம்ம பிரைவேட் VLAN அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சுவிட்ச்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபீச்சர். VLAN அப்படிங்கிறது நம்ம வந்து நெட்வொர்க் வந்து செக்ரிகேட் பண்றது. பிரைவேட் VLAN அப்படிங்கிறது அந்த நெட்வொர்க் உள்ள சப்டொமைன் பிரிச்சு சப் VLAN சொல்லுவோம். அந்த ஆப்ஷன் வந்து இதுல கிடையாது. சரியா? அண்ட் ஆல்சோ ஹோஸ்ட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ESXi ஹோஸ்டோட செட்டிங்ஸ் ஒரு சின்ன பேக்கப் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதை பத்தி நான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ இந்த ஹோஸ்ட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட்ல கிடையாது. லைஃப் சைக்கிள் மேனேஜர்ல இருக்குது. வேற முக்கியமானது ப்ராக்டிவ் HA அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் HA? என்ன? ஹை அவைலபிலிட்டி. இப்போ ஒரு ஹோஸ்ட்ல வந்து VM வந்து ஹோஸ்ட் டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு VM வந்து மினிமம் டவுன் டைம்ல சர்வரை வந்து அப் பண்ணி கொடுத்துரும். என்ன பண்ணும்? நீ கரெக்டான பாயிண்ட்க்கு வந்தீங்க. ஆனா அந்த ஒரு வார்த்தை விட்டீங்களே. ரீஸ்டார்ட் பண்ணோம். ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ரீஸ்டார்ட் பண்ணும். அந்த ஸ்டேட்மென்ட் கரெக்டா சொன்னீங்க. பட் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற வார்த்தையை விட்டீங்க. கரெக்ட். ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த HA என்ன பண்ணுனா மினிமல் டவுன் டைம்ல அந்த விர்ச்சுவல் மிஷினை வேற ஹோஸ்டுக்கு ரீஸ்டார்ட் பண்ணும். சோ அதுக்கு பேர் HA, ஹை அவைலபிலிட்டி. ப்ராக்டிவ் HA அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஹோஸ்ட்ல இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே அது வந்து எப்படி சொல்றது கணிச்சிரும். இந்த ஹோஸ்ட்ல வந்து ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் நடக்க போகுது, இந்த ஹோஸ்ட்ல ஒரு பிசிக்கல் டேமேஜ் வரப்போகுது. இது வந்து ப்ராக்டிவ் HA அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ப்ராக்டிவ் HA அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன்ல கிடையாது, என்டர்பிரைஸ்ல உண்டு. அண்ட் ஆல்சோ ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஃபால்ட் டாலரன்ஸ். ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ்ல 2 VM இருக்கும். ஸோ ஒரு VM வந்து டவுன் ஆனா இன்னொரு VM டவுன் டைமே இல்லாமல் ஒர்க் ஆகும். 2 VMக்கு வந்து சின்க்ரனைசேஷன் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபால்ட் டாலரன்ஸ்ல வந்துட்டு அந்த VMக்கு நம்ம வந்து 2 CP தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளால பண்ண முடியாது. 2 CPங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ப்ரொடக்ஷன்ல ஒரு VMக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 4 CPU தான் இருக்கும். 2 CPU அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியானது. ஸோ இதே என்டர்பிரைஸ் ப்ளஸ் போனீங்கன்னா 8 CPU சப்போர்ட் பண்ணும். அண்ட் விர்ச்சுவல் மிஷின் என்கிரிப்ஷன். ஸோ என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது அந்த விர்ச்சுவல் மிஷினோட ஒரு செக்யூரிட்டி சம்பந்தமான ஒரு ஆப்ஷன் இது. அது இதுல கிடையாது. அதே மாதிரி கியூபர்நெட் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. அந்த கியூபர்நெட் வந்து இதுல சப்போர்ட் கிடையாது ஸ்டாண்டர்ட்ல. கியூபர்நெட் ஆட்டோமேஷன் கிடையாது. அதே மாதிரி ஸ்னாப்ஷாட் மேனேஜர் வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து அவைலபிள் கிடையாது, என்டர்பிரைஸ்ல தான் உண்டு. ஸோ ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இன்டர்வியூல கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஒரு நாலேஜபிள் செஷன் இது, நீ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களோட என்வரான்மெண்ட்ல நீங்க சப்போஸ் உங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து காஸ்ட் கம்மி பண்றதுக்காக ஸ்டாண்டர்ட் எடிஷன் போயிருப்பேன். ஸ்டாண்டர்ட் எடிஷன் போறப்ப கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும். இப்ப 16 நான் சொன்னாலே இது மாதிரி 16 கோர் பெர் லைசன்ஸ்ல 16 கோர் வாங்கியிருப்பாங்க. 16 கோர்ல நீங்க ஸ்டாண்டர்ட் எடிஷன் போனீங்கன்னா அதுக்கு அப்ராக்சிமேட் காஸ்ட் என்னன்னா ஒரு $1,500 இருக்கும். அதே 16 கோருக்கு என்டர்பிரைஸ் எடிஷன் போனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு $3,500 வரும். ஸோ அப்படி டபுளா உங்களுக்கு காஸ்ட் ஆகும். அதனால நிறைய கிளைண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு ஸ்டாண்டர்ட் எடிஷனே போதும், சில ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிள் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. சரியா? Any doubts தான் கேளுங்க. Let's conclude the session then. Any doubt guys?
ஓகே. சரி ப்ரோ, EXXக்கு தனியா லைசன்ஸ், vCenter தனி லைசன்ஸ் வாங்கணுமா? vCenter லைசன்ஸ் நீங்க வாங்கினாலே அது ESXக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அந்த vCenter லைசன்ஸ் வாங்குறப்பயே அதுதான் சும்மா சொல்றோம் பெர் கோர் லைசன்ஸா பெர் சிபி லைசன்ஸான்னு சொல்லிட்டு அதை நீங்க இது ESXக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா சார்? இப்போ சப்போஸ் நம்ம ஒரு சும்மா டவுட் எனக்கு, இப்போ ஒரு ரேமை இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஒரு 4லேருந்து 8க்கு ரேமை இன்க்ரீஸ் பண்ணுறோம், பவர் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு திருப்பி பவர் ஆன் பண்ணும் போது பவர் ஆன் ஆகலாட்டிக்கு என்ன ரீசனாக இருக்கும்? விஎம் வந்து ஆனால் ஹோஸ்ட்டில் வந்து ரிசோர்ஸ் இருக்கு, அந்த அலோகேட் பண்ணுறதுக்கு ரிசோர்ஸ் இருக்கு, பட் பவர் ஆன் பண்ணோம்னா பவர் ஆன் ஆகல. ஃபைல் கரப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. .vmx ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் .vmx ஃபைல், அந்த .vmx ஃபைல் கரப்ட் ஆச்சு அப்படினா நம்மளால பவர் ஆன் பண்ண முடியாது, அது பிரச்சனை வரும். சோ அந்த கரப்ட் விஎம் வந்து லாக் ஆயிருக்கும். நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? புரியல. இல்ல அந்த ஃபைல் கரப்ட்டா இருக்குன்றதை நம்ம எப்படி உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங்ல சொல்லி தரேன். உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங் கிளாஸ்ல இதெல்லாம் சொல்லி தரேன். எப்படி கரெக்ட்டா அது பார்க்கிறது, லாக் ஆயிருக்கு எப்படி பார்க்க சொல்லி தரேன். அதெல்லாம் பார்க்கலாம். சரியா? சரிங்க சார். ஓகே. சோ இந்த செஷன் இது போதும், நம்ம பாத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் போதும். சோ நம்ம நாளைக்கு நம்ம